ரெடியா ஆரம்பிச்சு நான் பேச வரை நீங்கள் தெரிவிக்கிறேன். சார் இங்க பார்க்கலாம் துப்ப கூடாது. பேசுகிறா சொல்ல போகிறது எல்லாமே வந்து சவுண்டு வந்து அதிகம். நான் சொல்ல போகிறது எல்லாமே உண்மை. நான் அவட்ட சொல்லிடுவேன், நீங்கள் அதை அப்படியே போட்டு வரீங்க. அப்படியே போட்டீங்கன்னா எடிட் பண்ணிடுறேன். இல்லை நான் அவட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன். நம்மள மாதிரி பசங்களாம் மாட்டாங்க. என்ன உண்மை? பெரிய ஹோட்டலுக்கு போய் காசு கொடுக்க வந்துடுறா. பெரிய இன்னசென்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பேசுவானா? இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா சென்னை வேளச்சேரியில் இருக்கோம். நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட இருக்கோம். இந்த விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீ வந்து சந்தோஷமா இருக்கா உனக்கு சென்னைக்கு வந்தது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இல்லை ஜெய் படத்தில் இல்லை என்ன பார்க்க எப்படா வர? அதான்டா நான் நாளைக்கு கிளம்பி வரலான்னு இருக்கேன்டா. டேய் சாப்பிட்டா எதுக்கு சாப்பிட்டியான்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? சாப்பிட்டேன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஊருக்கு வரையடா கேட்டால் இல்லை மச்சான் நான் அப்புறம் வரேன்டா அப்போ பார்ப்போம்டா அப்படின்னு சொல்ல கேட்டேன். இல்லை எங்கள் அப்பா நடிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காரா? அவங்க அப்பா என்ன டிஆரடா நடிக்க பர்மிஷன் இருக்கு. நான் வந்து சென்னைக்கு வந்து சாதிக்காமல் போக மாட்டேன், சாதிக்கிறதுக்காக வந்திருக்கேன். அது நீ மதுலேயே சாதிக்கலாம்டா. என் காசுலாம் நீங்கள் இது பண்ணலாம், அங்கெல்லாம் பண்ணலாம், சாப்பிடலாம். சரி, ஆனால் வந்து இந்த மாதிரி பட்டா நீ பெரிய ஆள முடியாது. இல்லை நான் என்ன பண்ணால் பெரியலாம். நீ நாளைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா உன்ட்ட பைக் கிளம்பிடுவோம். நல்ல முடிவு. நீ வந்து ஒரு தங்கி ஏறி போயிடுறீங்க. வேலை சாதிக்கிறது என்னன்னா உன்ட்ட பைக் இருக்கு, ஆனால் நீங்கள் வந்து எப்படிமா சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா நகையை வச்சு ஒரு வண்டி வாங்கிட்டு இதை வச்சு ஸ்விக்கி ஓட்ட போகிறேன். டே ஒன்று எவ்வளோ ஆர்டர் இருக்குது, எவ்வளோ சம்பாதிக்கும், இது எப்படி ஓட்டுறேன், சரி எவ்வளோ ஆர்டர் எடுத்து எவ்வளோ சம்பாதிச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ரேபிட் ஓட்டுறேன். அதில் வந்து நல்ல பொண்ணுங்களாம் வரும், அதில் வந்து க்யூட் ப்ரொபோசல் சொல்லி போடலாம். இல்லை நான் வந்து எனக்கு நானே ஆட்டோக்காரங்களை சிங்கிள் ஃபைட்டில் தான் நல்லா இருக்கும். டக்குன்னு நானே ஆட்டோக்கார மாதிரி செட் பண்ணி உனக்கு அடிக்க வரேன், நீ ஒரு ஹீரோஸ் மாதிரி காட்ட அப்படி டைலாக் மாதிரி பேசுகிட்டு பண்ணினா இதை வச்சு நான் எப்படி கஷ்டப்பட்டு நீ 1500 படத்தில் இருந்துச்சு. சூடாக இருக்கா? யார் சூடா? அது ஜிம்மில் இருந்து சரி போட்டு வந்தேன். அது இதுதான் ஷூ கலெக்ஷன்ஸ். ஷூ கலெக்ஷன்ஸ் கட்ட வண்டியுமே கேட்குது. இதெல்லாம் இது வந்து மேக்ஸில் வந்தது, இது ஜிம்மில் எடுத்து வந்தது, இது கோவிலில் எடுத்து வந்தது. இது வந்து நான் வந்து ஒரு வருஷமாக ஒரு ஷூவை தேடிக்கிட்டு இருந்தேன். சரி எங்கடா மிஸ் பண்ணான்னு பார்த்தா இங்கே இருக்கு. இந்த அங்கே இருக்கு, அடியில் இருக்கு இந்த ஷூ. இந்த டிஷர்ட் பார்த்தனாவும் இல்லையா? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது உங்கள் அப்பா பெற்றுக்கு கொடுத்தாருல அந்த டிஷர்ட் ஞாபகம் இருக்கே. சரி கேட்கக்கூடாது அப்படின்றாங்க. இப்போ வந்து இதுதான் ஹால். இப்போ வந்து ஒரு பேச்சுலர்ஸ் ரூம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுல வந்து ஒரு எக்ஸாம்பிளான வருது. அப்படி இல்லை, வெந்து தந்த கார்டு பார்த்துருக்கியா? ஆமாம், அதோட மினி வெர்ஷன் தான் அது. இல்லை அதை கூட மோசமானது ப்ரோ மேக்ஸ். இப்போ வந்துருக்கு அப்போ வளர்ந்து வளர்ந்து. ஆனால் வந்து ஃபுல் ஃபர்னிஷ்டு. ஃபுல் ஃபர்னிஷ்டு. ஃப்ரிட்ஜ் இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஃப்ரிட்ஜு வெளியில வராது. ஸோ ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜு சாம்சங் நல்ல கம்பெனி தான் யூஸ் பண்ணுவாங்க, குவாலிட்டியான கம்பெனி தான். இப்போ நாளைக்கே ஏதாவது ஃப்ரெண்டு ஓடி போயிட்டு ஏதாவது பொண்ணை கூட்டி ஓடி இருந்தால் கூட நான் இங்கே வாழலாம். அந்த மாதிரி பண்ணிடுவோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணோம்னா ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஒரே ஒரு கிண்ணம் மட்டும் இருக்கு. அது வேணா ரொம்ப உள்ள ஈஸிட்டு கிடைக்கா இல்லை ஸ்மெல் அடிக்குது அந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ரிட்ஜு வந்து ஃப்ரிட்ஜ், ஆனால் ஃப்ரிட்ஜ் மாதிரி அடுத்தடியாக நம்ம கிச்சன் உள்ளே வர மாதிரி பாதி மணிக்கு போச்சு. கிச்சன் வந்து சும்மா நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஏர் ஃப்ரையர், இதில் வந்து ஆயில் பிடிச்சி இல்லாமல் சமைக்கலாம், பொரிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஒரே நிமிஷம் யூஸ் பண்ணு. எப்படி யூஸ் பண்ணுறது? இப்போ வந்து எனக்கு தெரியாது. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சந்தன் வந்துருக்காங்க அப்படி பண்ணுவோம். ஆமாம், ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு இதை காட்டுற ஃபேன்ஸுக்கு இதை காட்டுறோம். இது வந்து நம்ம நிறையா விஷயங்கள் இதில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த சிக்கன் இது இருந்தாலும் சரி, பிரெட்டாக இருந்தாலும் சரி, இதில் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து இங்கே இதே முடியல எல்லாம் ஆர்வமாக இருக்கீங்க. இங்கே வளர்ச்சி இருக்கு. இதுவே நான் தான் சொன்னேன் இவருக்கு. ஆமாம் ஆமாம், தெரிஞ்சுக்கிறதா தெரியும். கண்டிப்பாக அவங்க வாய்ப்பு தரேன் உங்களுக்கு பேசுறதுக்கு. வாய்ப்பு கொடுப்பாங்க. இதை உள்ள இது பண்ணோம்னா இந்த மாதிரி பசங்களாம் இந்த இடத்துல வரும். இது மேலே நம்ம அமைக்கி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது நம்ம வந்து இப்போ வந்து ரொம்ப இதாகிட்டோம். ஒரு
ஹெல்த் கான்சியஸாக இப்படி கேப்ல எடுத்து குடிக்காத இல்லம்மா கேவலமா இருக்குது நான் உனக்கு டீசென்ட் ஏதாவது சொல்லிருவீண்டா பேசிக்கிட்டு இதெல்லாம் பண்ணாங்க சரியா. இப்போ வந்து நம்ம ஒரு ஹெல்த் கான்சியஸ் ஆனதுனால ஸோ நம்ம வந்து இந்த முட்டை அவிக்கிற மிஷின் எக் பாய்லர் அப்படின்றது அமேசான் பேசிக்ஸ்லேருந்து வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து ரொம்ப இன்னைக்கு கூட யூஸ் பண்ணி எனக்கு நான் யூஸ் பண்ணேன். ஸ்பிரிட் வரும் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை நான் பார்த்தேன், அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். வீட்டில் இருந்து ஒரு வடை செட்டு எடுத்துட்டு வந்தேன், அதை நான் பண்ணிட்டேன். ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஒரு 3x, 1 ஹோல் எக், 2 வந்து ஒரு எக் ஒயிட் சாப்பிட்டா தான் வந்து நமக்கு எனர்ஜியாக கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த கப்பு நான் ஜெயிச்சோம். தண்ணி கேன், ஆனால் தண்ணி தண்ணி கேன் இருக்கும், ஆனால் தண்ணி இருக்காது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ஸோ எல்லாமே நம்ம தான் ஜிம்னாட்ஸ். சரி, நம்ம பாய்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து ஹெல்த்தில் ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க. அது திறந்து பார்த்தோன்னா கடலை மட்டும் தான் இருக்கும். இது வந்து இந்த அரிசி வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இல்லை கோழிக்கு போதை விட கோழியை செத்து குப்பையில போட்டா போனதுன்னு செத்துறோம். டே குளிக்க வேண்டிய புதையிடா இது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது என்னது கிரேட்டின். அதுக்கப்புறம் வந்து அது ஒன்றும் இல்லை, சும்மா வே ப்ரோட்டீன் இருக்கு. ஸோ கிச்சனில் வந்து இன்னொன்று வந்து இது இருக்கு. சரி, இதுவும் வே ப்ரோட்டீன் தான், பட்டு கரையாச்சு. ஸோ இந்த மாதிரி கிச்சனில் காமெடி கிடையாது. காமெடி வேணாம்ண்ணே, காமெடிக்கு நான் வரல, நான் வெளியே போறேன். இல்ல உட்கார், காமெடி பண்ணீங்கன்னா ஏஞ்சு போயிடுவேன். காமெடிலாம் எதுக்கு பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. காமெடி வந்து அதுவாக வரணும், நம்மளாம் ஏற்றக்கூடாது. சரியா? ஸோ இந்த மாதிரி கிச்சனில் வந்து இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் எதுக்காக கொண்டு வரீங்க? இது நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து காட்டுறதுக்கு. எங்கே வாங்கினீங்க? நாசியப்பன் பாத்திர கடையா? இந்த கப்பு எந்த கல்ல வாங்கினது? ஆசியப்பன் பாத்திர கடையில. பாண்டி புல்லட்டு பாண்டி அழுத்தமாடிங்க, நல்லா தெரியுது. டஃப் டோர்னமெண்ட்ல வந்து 20 பால்ஸ்க்கு 5 ரன்ஸ் அடிச்சனால இதுக்கப்புறம் கிரிக்கெட் விளையாட கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் கிரிக்கெட் ஆடுறாங்க. 20 பால்ஸ்க்கு வந்து 5 ரன்ஸ் அடிச்சேன். என்னைக்கு ஸ்கோர் பண்ற பார்த்து என்னைக்கு வாங்கினீங்க? இது வாங்கி ஒரு 6 மந்த்ஸ் பண்ணுவாங்க. 6 மந்த்ஸ் பாருங்க, 60 வருஷம் ஆன மாதிரி இருக்கு. இது என்னன்னா எப்படின்னா நான் ஸ்கூல்ல வாழ்ந்தா நான் வாங்கியிருக்கேன், பேக்ல எடுத்துட்டு வந்து கட்டுறேன். ஃபேமிலிக்காக கிரிக்கெட் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். வெளியே விளையாடுற சின்ன பசங்க பிடிக்கும். பாலை பிடிக்கிட்டு அவன் போட்ட கேட்ச் கூட பிடிக்க தெரியல அவனுக்கு. அதுக்கப்புறம் வந்து எங்களோட பெரிய என்டர்டைன்மெண்ட் போர்டு. படிக்கிறவன் படி, போர்டாடுறவன் போர்டாடு, நல்லா வா, மேலே வா, போராடு, மன்றம் வச்சுதாங்க போர்டாடு. எங்களோட வந்து ஒரு மைண்டை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த போர்டு தான். ஸோ நைட் ஆனாலே ஒரு 2 மேட்ச் போட்டு தான் தூங்குவோம். ஸோ இப்போ வந்து 2 ரூம் இருக்கு. 2 ரூம் இருக்கு. ஏய் அபத்ரா, ஆஃப் பண்ண சொல்றாங்க. டேய் அவன ஆஃப் பண்ண சொல்லு. டேய் யார் அது? ஒரு ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்கிறப்போ இப்போ வந்து நம்மகிட்ட 2 ரூம் இருக்கு. இது வந்து கடைசியாக தான் திறக்கப்படும். இதுதான் நம்மளோட மெயின் ரூம். உள்ள வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபுல்லாமே வந்து தரையே இருக்காது, ஃபுல்லாக பெட்டு தான். ஃபுல்லாக பெட்டு, எங்கே வேணால் படுத்துக்கலாம், யார் பெட்டு யாருன்னே தெரியாது. ஸோ இங்கே வந்து 1 2 3 4 5 இருக்குது. ஸோ 5 பேர் படுக்கிறது. ஆனால் நாங்கள் ஒரு 8 பேர் படுப்போம் அதுக்குள்ள. அவ்வளோதான். காலையில் வந்து கை கால் நம்மளே தேடிக்கணும், எங்கே இருக்குது கை கால் அப்படின்னு அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து இந்த ரூமில் வந்து ஏசி புதுசாக இருக்கும். ஏசி 1.5 டன். சரி, எல்லாமே இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா டிவி இருக்குது. ஆனால் 6 மாதம் கரண்ட் பில் கட்டல. நான் வந்து அந்த மாதிரி அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. அதாவது படிக்கிறதுக்கு வந்து டேபிள் இருக்குது, படிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து டிவி பார்க்குற டிவி இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருந்துச்சுன்னா வந்து ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது, பெட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? அதுக்கப்புறம் அங்கே வந்து இதெல்லாம் இருக்குது, கபோர்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கபோர்டு. ஆனால் வந்து இதில் எப்படி எடுக்கணும்னு தெரியாது உங்களுக்கு. துணிலாம்
இது நம்ம வந்து ஒரு லெஜெண்ட் இருக்கார் எங்கள் ரூமில், சதீஷ் அப்படின்ட்டு. அவர் மாதிரி யாருமே கிடையாது. அடுத்த படத்தில் எனக்கு அண்ணன் அடிக்கிறாரு அவர். ஆனால் சுத்தன்றது மட்டும் இருக்காது. ஆமாம், இவெல்லாம் வந்து இன்னைக்கு வீடியோ போடுறதால குளிக்க போகிறான். வீடியோக்காக குளிக்க போகிறேன், மற்றபடி குளிச்செல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. வீடியோக்காக அப்படியே ஒரு நாள் குளிக்கலாம் கிடைக்குது. அடுத்த ரூம் வந்து ரொம்ப முக்கியமான ரூம். யாருமே வந்து இதுக்குள்ளே போகிறதுக்கு பயப்படுவாங்க, ஆனால் நான் இந்த ரூமில் தான் இருப்பேன். பார்த்தீங்கன்னா இது ரூமா, இது இருக்குங்க இந்த துணிக்கடை, இந்த ஓயமாரில் ஒரு பெரிய குப்பை. இதில் வந்து எங்கே வேணால் படுத்துக்கலாம். இது பெட்டா இல்லை பேக்கா இல்லை ட்ரெஸ்ஸா எதுவுமே இல்லை. அயன் பேக்லாம் கிடைக்கும் அதில். இது வந்து ரொம்ப வியர்டான ரூம். இதை வந்து இது என்னோட பேக். ஆக்சுவலாக வந்து நான் வந்து சிப்பு போட்டு வச்சுருக்கேன். அதாவது சாரி, இதை போட்டு வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணேன் தெரியுமா, இதுக்குள்ளே வச்சுட்டேன்டா. இதுக்குள்ளே வச்சுட்டு அந்த வெள்ளை துண்டை கூட மூடிட்டேன், அவனை எடுக்கக்கூடாது அப்படின்னு. வந்து பார்த்தா இப்படி கிடக்குறான் என்னோட. எவ்வளோ மனசு வலிங்க. அடுத்த வாட்டி அந்த நம்பர் போட்டு லாக் பண்ணுவாங்க. இல்லை ஒரு 13,000 வருது ப்ரோ. அது இது பிகே இது பிரதீப் ரங்கநாதர் வச்சிருக்காருல பிஆர். அப்படியா? ஆமா, அது புக் செலவானாலும் பரவாயில்ல ப்ரோ, 300 ரூபாய்க்கு வாங்கிடுவோம். 13,000 ப்ரோ. சொல்லாமல் ப்ரோ 13,000 நமக்கு எதுக்கு ப்ரோ? ஸோ இந்த ரூமில் வந்து சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த இது ரூமே இல்லை, இது வந்து குடோன் மாதிரி இருக்கும், துணி கூடும். இது வந்து இப்போ யார் பேக் எங்கே இருக்குது எதுவுமே தெரியாது. இந்த கண்ணாடிலாம் இருக்குது, இது இருக்கணும். அப்பப்போ வேணும்னா நான் தேடி தேடி நிறையா விஷயங்கள் உள்ளே வந்து வரும். கண்ணாடி, அப்புறம் வந்து நல்ல ஷர்ட்ஸு, நல்ல பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாமே வரும். ஆனால் ஃபுல்லாக பிராண்டட் தான். H&M எல்லாம் எல்லாமே குப்பையாகவே கிடக்கும், ஆனால் எல்லாமே பிராண்டட் தான். எல்லாமே ஆலன் சோலை, அப்புறம் வந்து பெட்ரு இங்கிலாண்ட். க்ளீன் பண்ணிடுவோம்டா அன்றைக்கி, க்ளீன் பண்ணிடுவோம் உனக்கு. அப்படியே இப்படிதான் இருக்கு ப்ரோ. இந்த ரூமுக்கு ஒரு விடிவு காலத்தை நான் வர வைக்கிறேன் ப்ரோ. நான் வந்து மாத்திரேன் ப்ரோ எல்லாத்தையும். சிவாஜி படத்தில் ஒரு அஜீவ் உங்க விஜய் உயிர் என்ன வரனா, உங்க விஜய் எளியவன் குரல் தான்.